அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்த சூழ்நிலையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் இந்த மோதலை தணித்திருந்தாலும் இந்த மோதலின் போக்கு நெருப்பாக மத்திய கிழக்கில் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரான் பல்வேறுபட்ட அதிரடியான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுபோல் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் ஈரானால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈராக்கில் அமெரிக்க தளத்தில் திடீர் குண்டுவெடிப்பு சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ரஷ்யாவில் இடம்பெற்ற இராணுவ தளபதியினுடைய தாக்குதலின் பின்னணியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானிடமிருந்து இன்று ஈரானினுடைய அரசு பத்திரிகை டெஹ்ரான் டைம்ஸ் ஒரு அதிரடியான உண்மையை அறிவித்திருக்கின்றார்கள். ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக, அதாவது ஈரானுக்கு அருகாமையில் ஏற்கனவே விமானந்தாங்கி கப்பல்கள், போர் விமானங்கள் அனைத்தையும் குவித்துவிட்டு ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவ குறைவாக இருந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் அமெரிக்காவுக்கு சார்பான ஊடகங்களும் அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஈரானை அமெரிக்கா எந்த நேரத்திலும் மிக கடுமையாக தாக்கிவிடுவார்கள், இன்று தாக்கப் போகின்றார்கள், நாளை தாக்கப் போகின்றார்கள் என்றெல்லாம் செய்தியை வெளியிட்டு வந்த சூழ்நிலையில் திடீரென அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள். அந்த அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பின்னடைவை தவிர்ப்பதற்காக பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு 2 தினங்கள் முன்பாக, ஓமான் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பாக அமெரிக்கா தன்னுடைய தூதுவர்கள் மூலம் ஒரு செய்தியை ஈரானுக்கு அனுப்புகின்றார்கள். நாங்கள் ஈரான் மீது ஒரு தாக்குதலில் எல்லா போர் விமானங்களையும் நிறுத்திவிட்டார்கள், போர் கப்பல்களையும் ஈரானை சுற்றி வளைத்து நிறுத்திவிட்டார்கள். இத்தனையும் செய்துவிட்டு ஈரானை தாக்காமல் பேச்சுவார்த்தைக்கு செல்வது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. எனவே ஈரான் மீது நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்துவதைப் போல நடத்துகின்றோம், நீங்கள் ஒரு மென்மையான பதிலடியை எங்கள் தளங்கள் மீது கொடுத்துவிட்டு நிறுத்திவிடுங்கள், அதற்கு சம்மதம் தெரிவிக்குமாறு ஒரு கோரிக்கை அமெரிக்காவினால் விடுக்கப்பட்டது. ஆனால் ஈரான் இதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார்கள். ஒருபோதும் ஈரான் மீது அமெரிக்கா சிறிய ஒரு தாக்குதல் நடத்தினாலும் கூட மிக மோசமான பதிலடியை அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது நடத்துவோம், அதாவது மத்திய கிழக்கில் நிலை கொண்ட அமெரிக்க படைகள் உயிரிழப்பு பெரியளவில் ஏற்படும் அளவுக்கு எங்களுடைய தாக்குதல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்த பின்னால் எதுவும் செய்ய முடியாமல் அமெரிக்கா இந்த தாக்குதலையும் நடத்தாமல் தன்னுடைய உயர்மட்ட பிரதிநிதிகளை ஓமானுக்கு அனுப்பியிருந்ததாக ஈரானின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹ்மூத் நபா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். டெஹ்ரானுடைய எச்சரிக்கை இம்முறை மிக கடுமையாக இருந்திருப்பதுடன் எந்த ஒரு ஈரான் மீதான தாக்குதல், நான் அடிப்பதைப் போல அடிக்கின்றேன், நீ அழுவதைப் போல அழு, திருப்பி எங்களை அடி, ஆனால் மெதுவாக அடி என்பதைப் போல அமெரிக்காவின் இந்த ராயதந்திர விளையாட்டுக்கள் எல்லாம் இம்முறை ஈரான் முற்றாக மறுதளித்து விட்டார்கள். ஏனெனில் வெளியுலகிற்கு தான் பெரிய ஜனநாயக காப்பதைப் போல காட்டிக்கொண்டு மறுபுறத்தில் தங்களுடைய இராணுவ பலம் மூலம் எதையும் சாதிப்போம் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மறுபுறத்தில் பின்கதவு வேலைகளை அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இம்முறை ஈரான் இதை தெளிவாக மறுத்திருந்தார்கள். இந்நிலையில்தான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பாக ஈரான் மீண்டும் ஒரு செய்தியை விடுத்திருக்கின்றார்கள். இன்றைய தினம், அதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நேற்று முன்தினம் ஓமானில் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. நேற்றைய தினம் கத்தாரில் அமெரிக்காவின் வேற்று குண்டுவீச்சு விமானங்களை அமெரிக்கா நிறுத்தியிருக்கின்றார்கள். அதாவது முழுமையான தாக்குதல் தயார் நிலையில் கத்தாரிலிருந்து ஈரானை தாக்கும் முகமாக வேற்று குண்டுவீச்சு விமானங்களை தாம் நிறுத்தியிருக்கின்றோம் என்ற அறிவிப்பு அமெரிக்காவிடம் இருந்து வருகின்றது. அதேபோல் மேலதிக போர் விமானங்கள், ஆயுதங்கள் மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்காவின் கார்கோ விமானங்கள் மூலம் சென்றடைந்ததும் உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் பாலிஸ்டிக் ஏவுகணை, கெப்பசோனிக் ஏவுகணை போன்றவற்றை இடைநிறுத்துவது தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, அந்த பேச்சுக்கே இடமில்லை. இப்படியான சூழ்நிலையில் எங்களை மிரட்டி அச்சுறுத்தி தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் ஆயுதங்களை குவித்து கொண்டு அமெரிக்கா செய்யக்கூடிய செயற்பாடு
பேச்சுவார்த்தைகளை தடம்புரல் செய்துவிடும் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகின்றோம் என்று ஈரான் என்று ஒரே போடாக போட்டிருக்கின்றார்கள். அதாவது எங்களை மிரட்டி போர் விமானங்களை அருகாமையில் நிறுத்திவிட்டு கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தும் விளையாட்டை எங்களோடு வைத்து கொள்ள வேண்டாம். இப்படியான நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தையை சீர்குலைக்குமே தவிர அமெரிக்க கப்பல்கள் சுற்றி வளைத்து விட்டன, அமெரிக்க போர் விமானங்கள் சுற்றி வளைத்து விட்டன, நாங்கள் கையை தூக்கி சரணடைந்து விடுவோம் அல்லது உங்கள் காலில் விழுந்து விடுவோம் என்று நினைக்க வேண்டாம். போர் என்றால் போருக்கும் தயார், சமாதானம் என்றால் சமாதானத்துக்கும் தயார். இதுதான் ஈரானுடைய நிலைப்பாடு என்பதை அப்பாஸ் அரக்ஷி என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். பிராந்தியத்தில் அமெரிக்கா அதிகரிக்கக்கூடிய இராணுவ அழுத்தம் இந்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்தாது, ஈரானை அச்சப்படுத்தாது. மறுபுறத்தில் இது தலைகீழான மாற்றம், அதாவது பேச்சுவார்த்தைகளை தடம்புரல செய்துவிடும் அல்லது முறிவடைய செய்துவிடும் என்பதை அமெரிக்காவுக்கு நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகின்றோம். அமெரிக்காவின் F-16 விமானங்களும் F-35 விமானங்களும் ஜேசஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பலும் எங்களை பயமுறுத்தவில்லை, அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று அப்பாஸ் அரக்ஷி ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிடுகின்றார். உண்மையில் ஈரானினுடைய இந்த தைரியம்தான் அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் யோசிக்க வைத்திருக்கின்றது. இத்தனை நாடுகள், இஸ்ரேல், மேற்குலக நாடுகள், நேட்டோ நாடுகளினுடைய இத்தனை ஆதரவு இருந்தும் கப்பல்களை நிறுத்தி ஒரு மாதம் கடந்து செல்ல போகின்றது. தினமும் பல மில்லியன் டாலர்கள் அங்கே செலவாகின்றன. கப்பலுக்கான செலவு, விமானங்களுக்கான செலவு, கார்கோவில் கொண்டு போய் ஆயுதங்களை இறக்குவதற்கான செலவு, படைத்தளங்களில் இராணுவத்தை அதிகப்படுத்தி இருப்பதன் செலவென பல மில்லியன் டாலர்கள் தினமும் அமெரிக்காவினால் செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா யுத்தம் இல்லாமல் அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலையில்தான் ஈரான் விவகாரத்தில் ஈரானினுடைய தெளிவான பேச்சு, போருக்கு தயாராக இருக்கும் நிலைப்பாடு தான் அமெரிக்காவுக்கு சிக்கலாக மாறியிருக்கின்றது. எனவே அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பது வேறு விடயம். ஈரான் இதுவரை அமெரிக்காவிடம் காண்பித்திருக்கக்கூடிய ஈரானுடைய தைரியம் ஏனைய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதுடன் அமெரிக்கா குறித்த பிம்பத்தையும் சுக்குநூறாக உடைத்திருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அடுத்து ஈராக்கின் தலைநகர் பக்தாத்தில் ஈரான் அமெரிக்கா இடையே மிக மோசமான ஒரு பதற்றம். ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டுமான வசதிகளுக்குள், IRGCயினுடைய இராணுவ முகாம்களுக்குள் ஒரு மிகப்பெரிய தீப்பரவல். அதில் பல கட்டிடங்கள் தீயிலெறிந்து சாம்பலாகி இருந்தன, ஆனால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என சொல்லப்பட்டது. இது நடைபெற்ற சில மணி நேரங்களின் பின்னர் ஈராக்கின் தலைநகர் பக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக வளாகத்தில் ஒரு பயங்கரமான குண்டுவெடிப்பு நடைபெற்றது. இது வெளியிலிருந்து வைக்கப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பா அல்லது உள்ளே ஏற்பட்ட ஏதாவது அசம்பாவிதமா என்பது பலருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்த சூழ்நிலையில் அது உள்ளே ஏற்பட்ட ஒரு தற்செயலான விபத்து அல்லது அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட விபத்து காரணமாக இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் கூட இந்த குண்டுவெடிப்பின் பின்னால் மிகப்பெரிய மர்மங்கள் இருப்பதாகவும் இது அமெரிக்க முகாம் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன. ஏனெனில் ஈரானில் இராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தீ பரவல் ஒரு விபத்து என்று கூறப்பட்டாலும் இதன் பின்னணியில் மொசாட்டினுடைய உளவாளிகள், சிஐனுடைய உளவாளிகள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் பல இடங்களில் வெளிப்படுத்தப்பட்டது. ஏனெனில் சில 4-5 தினங்களுக்கு முன்னர் ஈரானினுடைய துறைமுக நகரம் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள், தீ விபத்துக்கள் நடைபெற்றிருந்தன. இந்த சூழ்நிலையில் அதற்கு பதிலடியாக இவ்வாறான ஒரு தாக்குதல் நடைபெற்றதா என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு எழுந்திருக்கின்றது. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்துக்குள் நடந்த சேத விவரங்கள் குறித்து எந்த ஒரு செய்திகளும் இந்த காணொலியை பதிவேற்றும் வரை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் குண்டுவெடிப்பு நடைபெற்ற விடயம் உறுதி அளித்திருக்கின்றது என்பதை தற்போது செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளை எப்படியும் குழப்பியடித்து விட வேண்டும். இது யாருக்கு தேவை? இஸ்ரேலுக்கு தேவை. ஏனெனில் இந்த உலகம் அமைதியாக இருப்பது இஸ்ரேலுக்கு எப்போதுமே பிடிக்காத ஒரு விடயம். ஏனெனில் அவர்களுடைய ஆயுத தயாரிப்புகள், ஆயுத விற்பனைகள், அரசியல் அத்தனையும் யுத்தங்களின் மீதும் மனித இரத்தத்தின் மீதும் தான் இஸ்ரேலினுடைய நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக்கிரமிப்பு, அட்டூழியம், அடாவடித்தனம், ஆயுத விற்பனை, இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புகள், மொசாட்டினுடைய படுகொலைகள் என யுத்தத்தை நடத்தியே பிழைக்கக்கூடிய இஸ்ரேல் எப்படியாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஊரில் சொல்வார்கள் சிண்டு முடிந்து விட வேண்டும் என்று, எப்படியாவது ஒரு மோதலை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக எதிர்வரும் புதன்கிழமை நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவசரமாக அமெரிக்காவுக்கு செல்கின்றார். அங்கு டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக சந்தித்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள்
மற்றும் பிராந்திய இயக்கங்களுக்கான நிதியளிப்பை ஈரான் கட்டுப்படுத்த வேண்டும் என ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இது தொடர்பாக தெளிவாக பேச வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை ட்ரம்புக்கு நெதன்யாகு கொடுப்பார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இதில் வேடிக்கை என்னவென்றால், அமெரிக்காவின் பிரதிநிதிகள் அந்த விட்காஃப் குரோஸ்னர் தலைமையிலான குழு முதலிலேயே இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் குறித்தான கேள்விகளுக்கு ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். பாலிஸ்டிக் ஏவுகணை பேச்சே எடுக்க வேண்டாம், அப்படி என்றால் பேச்சை நிறுத்தி விடுங்கள். இது அணுவாயுதங்கள் தயாரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையே கிடையாது, பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் ட்ரோன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை கிடையாது என்பதை தெரிவித்த சூழ்நிலையில் எப்படியாவது ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையை குழப்பிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு செல்கின்றார். அங்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் நெதன்யாகுவும் மிகப்பெரிய சதி ஆலோசனை நடத்தப் போகின்றார்கள். இது நெதன்யாகுனுடைய சந்திப்பு ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளில் சீர்குலைவை ஏற்படுத்தலாம் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எப்படியாவது அமெரிக்காவையும் ஈரானையும் மோதவிட வேண்டும் என்று இஸ்ரேல் துடியாய் துடித்து கொண்டிருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்காவை வைத்து ஈரானை பலவீனப்படுத்த முடியுமா என்ற எண்ணம், மறுபுறத்தில் ஈரானை தனித்தின்று எதிர்க்க முடியாத கோழைத்தனமான இஸ்ரேல் அமெரிக்காவை துணைக்கு இழுத்து கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள். அதற்கேற்ற வகையில் நெதன்யாகுவினுடைய பயணம் அமைந்திருக்கின்றது. அடுத்து நேற்றைய தினம் ஈரானின் டெஹ்ரானின் புறநகர் பகுதியில் ஒரு மிக கடுமையான மோதல் நடைபெற்றது. ஈரானின் பயங்கரவாத எதிர்ப்பு குழுக்களுக்கும் அங்கு முகாமிட்டு இருந்த ஒரு உளவாளி படைக்கும் இடையில் இடம்பெற்ற சூழலில் மொசாட் இயக்கத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் என்று கூறப்படுகின்றது. அதாவது ஈராக், சிரியா, ஈரான் எல்லையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் மொசாட் உளவாளிகளை ஊடுருவ செய்து ஈராக்கிலும் ஈரானிலும் படுகொலைகளை மேற்கொள்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு ஷதேக் அஷ்தாரி என்று சொல்லக்கூடிய ஒரு மொசாட்டினுடைய தலைவர் ஈரானின் குர்திஸ்தான் பகுதியில் இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகளால் இவர் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஈரானுக்குள் அனுப்பப்பட்டிருக்கின்றார். டெஹ்ரான் காவல் நிலையத்தின் மீதான தாக்குதல், டெஹ்ரான் புறநகரில் 2 இராணுவ அதிகாரிகள் காரில் செல்லும் போதே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த கலவர நேரத்தில், அந்த கலவரத்தில் மிகப்பெரிய அளவில் இராணுவம் போலீசார் மீதான தாக்குதலை எல்லாம் ஒருங்கிணைத்தவன் இந்த ஷதேக் அஷ்தாரி என்று சொல்லக்கூடிய மொசாட்டினுடைய உளவாளிகளினுடைய தலைவன் என்று சொல்லக்கூடியது. அவனை ஈரானின் பயங்கரவாத எதிர்ப்பு குழு சுட்டுப்படுகொலை செய்திருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கை மூலமாக மொசாட்டினுடைய மிகப்பெரிய வலையமைப்பு ஒன்றை தாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் என்ற செய்தியை ஈரானினுடைய புலனாய்வு விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து இத்தாலியினுடைய மிலன் நகரில் இனப்படுகொலை செய்யும் ஸ்டேல் மக்களை, ஸ்டேலினுடைய வீரர்களை எவ்வாறு ஒலிம்பிக்கில் அனுமதித்தீர்கள் என்று கேட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இத்தாலி மக்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நடத்தி இருக்கின்றார்கள். இனப்படுகொலையாளிகளை இங்கே வரவேற்பதா? இது ஒலிம்பிக்கு அசிங்கம், விளையாட்டுக்கே அசிங்கம். இப்படிப்பட்ட இரத்த வாடை பிடித்த, இரத்த வெறி பிடித்த இஸ்ரேலியர்கள் எங்கள் நாட்டுக்குள் வந்து விளையாடுவதை நாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்து மிகப்பெரிய ஒரு போராட்டம். இஸ்ரேலிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் ஒலிம்பிக் மைதானங்களில் வந்திருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மிகப்பெரிய மோதலை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள், ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தி ஒலிம்பிக் மைதானத்தை சுற்றி போராடியவர்களை விரட்டி அடித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இருந்தபோதிலும் இத்தாலியின் பல இடங்களில் இஸ்ரேலியர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டதற்கு ஒலிம்பிக்கில் மிகப்பெரிய எதிர்ப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக ரஷ்ய இராணுவ புலனாய்வு பிரிவின் துணைத் தலைவரான ஜெனரல் விளாடிமிர் அலெக்சிவ் படுகொலை செய்யப்படுவதற்கான ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. அவர் தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில், அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகாமையில் காரில் அவரை துரத்தி சென்ற கும்பல் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றிருந்தார்கள். அவர் ஆரம்பத்தில் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தாலும் தற்போது அவர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் பின்னர் உயிர் பிழைத்திருக்கின்றார் என்ற செய்தி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் மாஸ்கோவில் உள்ள ஜெனரலின் அடுக்குமாடி குடியிருப்பு வைத்தில் அவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சார்ந்த ஒரு நபர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில், இதற்கு மூளையாக செயற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இனங்காணப்பட்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு மாஸ்கோவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இவர் உக்ரைனின் உடைய புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்புபட்டவர்களாக இருக்கலாம் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உக்ரைனுக்கு ஆதரவான உளவாளி ஒருவரை பிடித்து ரஷ்யாவிடம் அனுப்பியிருப்பது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்தலாம் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக
நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலகட்டத்தை தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.